So welcome to the class. As with the previous discussion, let me continue with the transport layer. As already we have said about what is the transport layer and how the transport layer works. Actually, it concentrates on process-to-process communication. Now we see about actually when I completed the previous lecture, the transport layer, I discussed about what is meant by port and what is meant by the error control mechanism, flow control mechanism. Let me start with the port. So what is a port? Actually in the last lecture we had discussed about what is meant by hardware port. Hardware port and software port. So hardware port, actually the microprocessor normally has its own ports, peripheral ports. Through the peripheral ports, the monitor, keyboard and all the things are being connected. So that ports we are normally called as hardware ports. வழக்கமா வந்து ஒரு physical device connect பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ports நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினு சொன்னா அது hardware ports னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை வழக்கமாக ஈத்தர்நெட் கார்டு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் போர்ட்ஸ். இதெல்லாம் வந்து அவனோட ப்ராசஸர்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஹார்ட்வேர் டிவைசஸ். இந்த ஹார்ட்வேர் டிவைசஸ் இது மூலமாக நம்ம கேபிள்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஹார்ட்வேர் போர்ட்ஸ். நார்மலி வென் வி ஸ்பீக் வித் சாஃப்ட்வேர் போர்ட்ஸ், a process that is running on a system communicates with another process through a port. Mandatorily there should be certain ports behind that. அந்த போர்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா சாஃப்ட்வேர் போர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நாமளா நம்ம சிஸ்டத்திலே அதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெட் மீ ட்ரை வித் மை சிஸ்டம். Here I am using the command. Hope it is understood. இது நான் யூஸ் பண்றது லினக்ஸ் பிளாட்ஃபார்ம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நெட்சாட் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணலாம். உன்னுடைய கூகுளில் போய் சர்ச் பண்ணிப்பாரு. இந்த சிஸ்டத்தில் நல்லா செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஐ எம் யூசிங் திஸ் கமாண்ட். இந்த ஒரு கமாண்ட் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே தான். இது வந்து என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுது அப்படிங்கிற லிஸ்ட் இங்கேயே காமிக்கு. யூடிபி ப்ரோட்டோகால், இந்த டிசிபி ப்ரோட்டோகால் இங்கே யூஸ் பண்ணுறதை நம்மளுக்கு கண்ணால் பார்க்க முடியுது. கரெக்டு தானே? யூடிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறது தெரியுதா? நீங்கள் எனக்கு வந்து டிசிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியுது. நார்மலாக வந்து இந்த போர்ட் அட்ரஸ் வந்து நார்மலி ஹியர் இட் இஸ் பீன் டிஃபைன்ட் வித் 000 அண்ட் சர்டன் நம்பர்ஸ். ஸோ இது வந்து ஐபி நம்பர், இது வந்து போர்ட் நம்பர். சரியா? இது வந்து ஐபி நம்பர், இது போர்ட் நம்பர். இங்கே நீ செக் பண்ணி பார்த்தோன்னா 127.0.0.53 நார்மலி இட் இஸ் லூப் பேக் அட்ரஸ். அண்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு போர்ட்டு காமிக்குது. ஸோ இது வந்து நார்மலாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனி அப்ளிகேஷன் தட் ரன்ஸ் ஆன் சிஸ்டம் நார்மலி யூஸ் அ போர்ட் நம்பர் ஃபார் இட்ஸ் கம்யூனிகேஷன். இப்போ இன்டர்னல் சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்னோட சிஸ்டம் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்னுடைய இன்டர்னல் போர்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் லூப் பேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவேன். இது வந்து நார்மலி 127 சீரீஸ்ல இருக்கும். நார்மலா இந்த சீரீஸ் இந்த நம்பர்ல இருக்கும். இது எல்லா சிஸ்டத்துக்கும் வந்து காமன் தான், யூனிஃபார்ம் தான், யூனிக் தான் அண்ட் சேம். நார்மலா இதை வந்து வேற எந்த ஒரு பர்பஸுக்கும் வந்து வழக்கமா யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை வந்து வழக்கமா வி கால் இட் அஸ் லூப் பேக் அட்ரஸ். எ சிஸ்டம் ஒரு போர்ட்ல இருந்து ஒரு சாஃப்ட்வேர் அதனுடைய மானிட்டர் போர்ட்டோட ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த லூப் பேக் அட்ரஸ் இல்லாம ஆக்சஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஏதோ ஒரு ஹார்ட்வேர் பெரிஃபரல் காம்பனன்ட்டோட ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த லூப் பேக் அட்ரஸ் இல்லாம ஆக்சஸ் பண்ண முடியாது. இஃப் த சிஸ்டம் டசன்ட் ஹாவ் எனி நெட் அட்ரஸ் டு, ஏதாவது சிஸ்டம் ஐபியோட கனெக்ட் ஆகலைன்னா கூட இந்த லூப் பேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் போர்ட்ஸ். ஸோ அப்போ சாக்கெட் அட்ரஸ் நான் சொல்லியிருக்கேன். சாக்கெட் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன? அப்போ ரெண்டு பார்ட் இருக்கும். சாக்கெட் அட்ரஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐபி அட்ரஸ், அடுத்தது வந்து போர்ட் நம்பர். சரியா? ஸோ ஐபி அட்ரஸ் ஒரு போர்ட் நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். Let me type www.google.com. சரியா? ஏற்கனவே வந்து நான் டைப் பண்ணணும் வருது. இந்த கோலனை மட்டும் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கோலன் வச்சு நான் வந்து ஜஸ்ட் ஐ எம் டைப்பிங் த வேர்ட் as 80. 80ங்கிறது போர்ட் நம்பர்.
நான் டைப் பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இட் ரிட்டர்ன்ஸ் வித் google.com. சரியா? சப்போஸ் வேற ஒரு போர்ட் நம்பர் டைப் பண்ணுறேன். இது வந்து 80ங்கிறது HTTP போர்ட்டு, இன்னொரு கோலன் வந்து FTP போட்டு ட்ரை பண்ணுறேன். FTPயோட போர்ட் நம்பர் வந்து 20 ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அட்ரஸ் ரெஸ்ட்ரிக்டட். நாமளா அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கூகுள் சர்வர் வந்து உன்னுடைய HTTP போர்ட்டை கனெக்ட் பண்ண விடுது, FTP போர்ட் அதனோட FTP போர்ட்டை கனெக்ட் பண்ண விடுறதில்ல. ஒன் செகண்ட் நான் வந்து 80 டைப் பண்ணுறேன். 80 டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒன் செகண்ட் இப்போ கூகுள் வருது. திருப்பி வந்து நான் 80 டைப் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கனெக்ஷன் ஃபெயில்ஸ். ஒன் செகண்ட். சரி, ஸோ அப்போ வந்து நார்மலாக கூகுள் சர்வர் வந்து உன்னுடைய HTTP போட்டு ஆக்சஸ் பண்ண விடுது, இல்லை அப்படின்னா FTP போட்டு ஆக்சஸ் பண்ணுறது விடுறதில்லை. ஸோ நார்மலாக வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் ஒரு IP அட்ரஸ் ஃபாலோட் பை த போர்ட் நம்பர். வழக்கமாக இந்த சாக்கெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். ஹெடர்ஸ் போடும்போது நம்ம ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எவ்ரி லேயர் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹெடர்ஸ். அந்த மாதிரி ஹெடர்ஸ் போடும்போது போர்ட் நம்பருக்கு முன்னாடி வந்து நம்ம IP அட்ரஸ் வச்சு நம்ம போடுறோம். போர்ட் நம்பர் இஸ் த ஹெடர் தட் இஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் வித் டிரான்ஸ்போர்ட் லேயர். IP அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து நெட்வொர்க்ஸ் லேயர் டெப்ளாய் பண்றது. சரி, எத்தனை டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது? நம்மளுக்கு இருக்கக்கூடிய போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வழக்கமா we call it as well known ports. well known ports. இன்னொன்று வந்து registered ports. அடுத்து வந்து dynamic ports. இந்த வெல் நோன் போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நார்மலாக வந்து நெட்வொர்க்ஸில் சில போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் நோன் போர்ட்ஸ். வழக்கமாக இட் யூசஸ் எய்தர் TCP கனெக்ஷன் ஆர் UDP கனெக்ஷன். அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து வெல் நோன் போர்ட்ஸ். இதில் வந்து சிலது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் என்ன ப்ரோட்டோகால். இப்போ எக்ஸாம்பிள் வந்து போர்ட் நம்பர் 18 அப்படிங்கிறது மெசேஜ் சென்ட் ப்ரோட்டோகால். இட் யூசஸ் எய்தர் TCP கனெக்ஷன் ஆர் UDP கனெக்ஷன். சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலது வந்து UDP கனெக்ஷன்ஸ் மட்டும், இப்போ சிலது வந்து TCP கனெக்ஷன் மட்டும். அந்த வந்து ஹூ இஸ் தி ப்ரோட்டோகால். ஸோ அப்போ அது போர்ட் நம்பர் வந்து 43, அது வந்து யூசஸ் த TCP ப்ரோட்டோகால். சிலது வந்து UDP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணும். 63 BOOTP ப்ரோட்டோகால். இதெல்லாம் வந்து நம்ம DHCP யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து BOOTP ப்ரோட்டோகால். இது வந்து UDP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணால் அதனோட போர்ட் நம்பர் வந்து 67. இதெல்லாம் வெல் ரிமெம்பர்டு போர்ட்ஸ். சரியா? அப்போ வெல் ரிமெம்பர்டு போர்ட்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் போர்ட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கிளாசிபிகேஷன் பார்த்துருக்கோம். ஜீரோலேருந்து போர்ட் நம்பர் ஜீரோலேருந்து 1023 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெல் நோன் போர்ட்ஸ். 1024 49,151 வரைக்கும் இட் இஸ் கால்ட் அஸ் ரெஜிஸ்டர்ட் போர்ட்ஸ். அண்ட் மோர் தென் 49,152 to 65,535 it is normally called as dynamic ports. இந்த டைனமிக் போர்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து நம்ம வந்து டெம்பரரி IP யூஸ் பண்றோம். whenever we need the connection அப்பதான் நம்மளுக்கு வந்து கனெக்ஷனை வந்து IP கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் வந்து டைனமிக் IP யூஸ் பண்ணும். நார்மலா இந்த ரெஜிஸ்டர்ட் IPs வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்வர்ஸ் யூஸ் பண்ணும். இந்த வெல் நோன் போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கமாண்ட்ஸ், நெட்வொர்க்கிங் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணதுல அதெல்லாம் வந்து இந்த வெல் நோன் போர்ட்ஸை யூஸ் பண்ணும். இட் இஸ் அண்டர்ஸ்டுட் நினைக்கிறேன். இப்போ 2-3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். டெல்நெட்டுங்கிறது ஒரு போர்ட்டு, சரியா? HTTPங்கிறது ஒரு போர்ட்டு, HTTPSங்கிறது ஒரு போர்ட்டு, FTPங்கிறது ஒரு போர்ட்டு, சரியா? இப்போ டெல்நெட் போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடி வந்து டேட்டா கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி we will use வாய்ஸ் கம்யூனிகேஷன். ஒரு வாய்ஸ் கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணோம். இப்பெல்லாம் வந்து அது VoIP கான்செப்டுக்கு மாறியாச்சு. இப்போ இந்த டெலிகாம் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னு சொன்னா வாட் எவர் யூ ஆர் த இன்ஃபர்மேஷன் யூ ஆர் கம்யூனிகேட்டிங் வித் டெஸ்டினேஷன் அது வந்து ஓப்பனாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பனாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம HTTP போர்ட்டுக்கு வந்தோம். HTTPயோட வெல் நோன் நம்பர் வந்து 80. HTTPSோட வெல் நோன் நம்பர் வந்து இட் இஸ் அசியூமிங் தட் இட் இஸ் 43 ஹோப் 43 நினைக்கிறேன். வேணா வந்து ஒன்ஸ் அகேன் நெட்ல செக் பண்ணிடுவோம். ஸோ 443 வந்து HTTPSோட போர்ட் நம்பர். FTTயோட போர்ட் நம்பர் வந்து 20 and 21 யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து கண்ட்ரோலுக்கும் ஒன்று வந்து டேட்டாக்கும் யூஸ் பண்ணோம். இதெல்லாம் வந்து
we call it as well known port number. இதெல்லாம் வழக்கமா வந்து ஒரு ஃபைல் ஃபெச் பண்றதுக்கு, ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்கு, ஒரு ஃபைலை வந்து லோட் பண்றதுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி போர்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். மற்றது வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு டேட்டா கம்யூனிகேட் பண்ணுறேன், என்னுடைய லாஸ்ட் எண்ட் சர்வரோட கம்யூனிகேட் பண்ணுறேன். அந்த சர்வருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நம்பர் வேணும். இப்போ எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டியோட COE போர்ட் நம்பர், நான் அது வந்து சிஸ்டம் வந்து எனி டைம் ஆக்டிவேட்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு சர்வர் வந்து இட் இஸ் வெல் நோன், இட் இஸ் வெல் ரெஜிஸ்டர்ட். அதுக்கு ஒரு நம்பர் நம்ம டிஃபால்ட்டா கொடுக்கணும், ஏன்னா அந்த நம்பர் மாறக்கூடாது. அப்போ அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெல் ரெஜிஸ்டர்ட் போர்ட்டு கீழே வரும். ஸோ டைனமிக் போர்ட் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, whenever I originate information, a random number has been generated in my system and that number will be வழக்கமா வந்து அந்த நம்பர் ஏற்கனவே என்ன சொன்ன அந்த நம்பர் வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்டர் தாண்டி, தட் இஸ் டைனமிக் போர்ட்டோட லிமிடேஷன்ஸ்குள்ள உட்காந்துருக்கும். It should be more than 49,152. இந்த நம்பருக்கு மேல இருந்தது அப்படினாலே ஆட்டோமேட்டிக் டைனமிக் போர்ட்ஸ். அப்ப என்னோட சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ண it should be greater than 49,152 and between 65,535. இந்த நம்பருக்குள்ள ஒரு போர்ட் நம்பர் அசைன் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எனக்கு கம்யூனிகேட் பண்ணும். அதாவது நார்மலி we call it as a port. சரியா? சோ இந்த போர்ட் இல்லாம டிரான்ஸ்போர்ட் லேயர் கம்யூனிகேட் பண்ணாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். டைனமிக் போர்ட்டுக்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னா எபிமெரல் போர்ட். இதுக்கு இன்னொரு நேம் வந்து எபிமெரல் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நாமளா போர்ட் நம்பரோட அந்த ஐபி நம்பர் கோலன் வச்சு போர்ட் நம்பர், இதுதான் வந்து we call it as socket address. இது ஞாபகம் இருந்தா போதும். சரியா? We will continue. Thank you.